தமிழ் திரையுலகில இயக்குனர், ஒளிப்பதிவாளர், நடிகர் அப்படின்னு மல்டிபிள் டேலண்ட் பெர்சனா இருந்தவர் தான் வேலு பிரபாகரன். இவர் கடந்த 1980ல வெளிவந்த இவர்கள் வித்தியாசமானவர்கள் அப்படின்ற திரைப்படத்தை ஒளிப்பதிவு செஞ்சதன் மூலியமா அறிமுகமா இருந்தாரு. பின்னர் 1989ல நாளைய மனிதன் அப்படின்ற படத்தின் மூலியமா டைரக்டராகவும் அறிமுகமா இருந்தாரு. ஃபர்ஸ்ட் படமே பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சதால அதோட பார்ட் 2வ அதிசய மனிதன் அப்படின்ற டைட்டில்ல எடுத்திருந்தாரு. அதுக்கப்புறமா கடவுள், புரட்சிக்காரன், சிவன் அப்படின்னு பல படங்களை டைரக்ட் பண்ணியிருக்காரு. மேலும் வேலு பிரபாகரன் ஆக்ட்ரஸ் ஜெயாதேவி அப்படின்றவங்கள காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த திருமணம் விவாகரத்திலே முடிஞ்சிருச்சு. அதை தொடர்ந்து 2017ல தன்னோட 60 வயதுல ஆக்ட்ரஸ் ஷெர்லி அப்படின்றவங்கள 2வது மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. ஆக்ட்ரஸ் ஷெர்லி வேலு பிரபாகரன் டைரக்ஷன் பண்ண காதல் கதை அப்படின்ற படத்துல ஹீரோனியா நடிச்சிருந்தாங்க. அந்த படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதே 2 பேருக்கும் பழக்கம் ஏற்பட்டு அது காதலா மாறி இருந்தது. அதை தொடர்ந்து இயக்குனர் வேலு பிரபாகரன் ஜெயதேவியை மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆக்ட்ரஸ் சுமிதா ப்ரப்போஸ் பண்ணாங்களாமா. அதுக்கு முன்னாடியே ஜெயதேவிக்கு வாக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்றனால சுமிதாவோட காதலை ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு. மேலும் வேலு பிரபாகரன், நான் நினச்சதுனா சுமிதாவை காதலிச்சு ஏமாத்திருக்கலாம், ஆனால் ஜெயதேவிக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நான் சுமிதாக்கு நோ சொல்லிட்டேன் அப்படின்னு பல இடங்களில் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த நிலை தான் கடந்த சில நாட்களாகவே உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கு. ட்ரீட்மெண்ட்காக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ட்ரீட்மெண்ட் ஃபெயிலியர் ஆகி தான் அவர் திடீர்னு இறந்து போயிருக்காரு. அவர் இன்னைக்கு இறந்து போயிருக்க நிலையில அவரோட உடலை பொதுமக்கள் அஞ்சலிக்காக ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அவரோட வீட்டில் வைக்க இருக்காங்க. ஸோ ஞாயிற்றுக்கிழமை தான் அவரோட இறுதி சடங்கும் நடக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க.